இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி எடுபடி வேலை பார்க்க போறீங்க? என்ன அவனை எடுபடின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற? கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல? ஆனா செய்யறதுக்கு வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே. இங்க பாருங்க, அப்பாவுக்கே செஞ்சாலும் நீங்க செய்யற வேலைக்கு பேரு எடுபடி வேலை தான். நல்ல வேலை உங்க அப்பாவுக்கு தியேட்டர் எதுவுமே இல்ல. இருந்திருந்தா இன்டர்வெல்ல உங்களை வேர்க்கடலை வைக்க சொல்லிருப்பாரு. நிஜமாவே உங்க மேல அக்கறை இருந்திருந்தா உங்க அப்பா உங்களை இப்படி ட்ரீட் பண்ணுவாரா? அவரே உங்களை மதிக்கலனா கீழே வேலை பாக்குறவங்க எப்படிங்க மதிப்பாங்க? நேத்து தான் தொண்டை தண்ணி வத்த நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். அப்பவும் உங்களுக்கு உரைக்கலன்னா நான் என்னங்க பண்றது? ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். காலம் பூரா இப்படியே தத்தியா இருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கடைசி காலத்துல கார் டிரைவராவோ லாரி கிளீனராவோ காலத்தை ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? லானா this is too much. தத்தி அதுன்னு சொல்லி எனக்கு கேவலப்படுத்தாது. பின்ன என்னங்க, உங்க அப்பாவாவது உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கணும், இல்ல நீங்களாவது நம்பிக்கை வர மாதிரி நடந்திருக்கணும். ரெண்டுமே இல்லனா உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுள் வந்தாதான் ஆச்சு. என்னடா இப்படி பேசுறாளேன்னு என் மேல வருத்தப்படாதீங்க. அப்பா கிட்ட பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி பேச போறேன்னு வீராவேசமா போனீங்கல்ல. சரி, என் புருஷனுக்கு பொறுப்பு ரோஷமும் வந்துருச்சுன்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க. எனக்கு புரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிசினஸ் உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறதானா? போதும் ரமணியா, சான்ஸ் கிடைச்சா நீ விஷயத்துக்கு பேசாத. ஆமா, என்கிட்ட தான் உங்க வீரத்தை காட்டுவீங்க. வேற யார்ட்ட காட்டணுங்கிற? கத்தி எடுத்து அப்பாட்ட சண்டை போட சொல்றியா? ஐயோ, அந்த அளவுக்கு தைரியத்துக்கு எங்க போறது? பிசினஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா சொல்லிட்டாலும் அப்பா அப்படி சத்தம் போட்ட நீயே பார்த்தல, அப்புறம் எப்படி அவர்கிட்ட? ஆமாங்க, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, உன்னை நம்பி நான் பொறுப்பை எப்படி ஒப்படைக்கிறதுன்னு அவரும் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றது, நீங்களே அப்படித்தானே நம்பிட்டு இருக்கீங்க. நான் ஒரு யூஸ்லெஸ், என்னால எதையுமே சாதிக்க முடியாதுங்கிற காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. இத முதலீடா வச்சு பெட்டி கடை கூட வைக்க முடியாதுங்க. தப்பு உங்க மேல இல்லைங்க, உங்களை வளர்த்த முறை அப்படி. அதை செய்யாத இதை செய்யாத, உன்னால முடியாதுன்னு சொல்லி சொல்லியே உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து வச்சிருக்காங்க. நடக்காத ஓடாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தா குழந்தை கூட நிக்க தெரியாம படுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்க அப்பா ஆளை மட்டும் தான் வளர்த்து வச்சிருக்காரு, அறிவை இல்ல. நீ பேசுற கேட்க எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு விதத்தை நீ சொல்ற உண்மைதான். தைரியமா என்னால எதையும் செய்ய முடியறது இல்ல. எதை சொதைப்பிடுவோன்னு பயமாவே இருக்கு. என்ன யூஸ்லெஸ் தத்தி உதவக்கிறேன்னு அப்பா திட்டுறதுனால தான். அவரோட சேர்ந்து நீயும் திட்டாத, கஷ்டமா இருக்கு. ஐயோ சாரிங்க, உங்க மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. என் மேல கோவப்பட்டாவது ஏதாவது செஞ்சிட மாட்டீங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் நான் இதெல்லாம் பேசுறேன். எல்லாம் சரி, எதை பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டமாவே இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற தாழ்வு மனப்பான்மையை ஒழிச்சு கட்டுங்க. அப்பதான் உருப்படியா ஏதாவது செய்ய முடியும். என்னால முடியும், நான் சாதிப்பேன்னு முதல்ல நீங்க நம்புங்க. நாம சாதிக்கிறதும் சாதிக்காம போறதும் அடுத்தவங்க நம்பிக்கையை வச்சு இல்ல, நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை வச்சுதான். அந்த நம்பிக்கை தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். எனக்கு என்னமோ நீ பேசுற கேட்டு வேர்க்கடலை விற்கிற அளவுக்கு தான் தைரியம் வருது. ஆனா அதை கூட சரியா விற்பனான்னு தெரியல. ஏங்க இப்படி இருக்கீங்க? 4 தடவை விழுந்து எந்திரிச்சாதான் சைக்கிள் ஓட்டவே கத்துக்க முடியும். அடிபட்டாவது நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க பாருங்க. தனியா பிசினஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப போய் உங்க அப்பா கிட்ட தைரியமா பேசுங்க. உனக்கு பிசினஸ் பத்தி என்னடா தெரியும் ராஸ்கல்னு கேள்விக்க பாரு. நீங்க பிறக்கும் போது கத்துக்கிட்டு தான் பிறந்தீங்களான்னு திருப்பி கேள்வி கேளுங்க. இங்க பாருங்க, யாரும் பிறக்கும் போதே பிசினஸ் மேனா பிறக்கிறது இல்ல. உங்க அப்பாவையும் சேர்த்து தான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு கத்துக்கிட்டு தான் தங்களை பெரிய லெவலுக்கு வளர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? ஏன் இல்ல, ஆசை கனவு எல்லாமே இருக்கு. சும்மா நீட்டி படுத்துக்கிட்டு கனவு கண்டுட்டு இருந்தா எதையுமே சாதிக்க முடியாது. வெற்றிக்கு முதல் படி முயற்சி. முதல்ல முயற்சி பண்ணுங்க. நடந்தா சந்தோஷம், நடக்கலையா வேற வழி இருக்கவே இருக்கு. உங்க அப்பா ஒத்துக்கலைனா கவலையே படாதீங்க. லோன் போட்டாவது நம்ம பிசினஸ் ஆரம்பிப்போம். என்னது லோனா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்பாவோட சப்போர்ட் இல்லாம எப்படி லாவணியா லோன் வேற போடலான்னு சொல்றேன்? எனக்கு வயித்தையே கலக்குது. ஒன்னும் கவலையே படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு. அவங்களுக்கும் பிசினஸ்ல நல்ல அனுபவம் இருக்கு. அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். கண்டிப்பா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாம் சரி, அப்பாவை மீறி இதெல்லாம் எப்படி? நீங்க என்ன கொள்ளைய அடிக்க போறீங்க? பிசினஸ் தானே செய்ய போறீங்க. நல்ல விஷயத்துக்கு அப்பா பேச்ச மீறதுல தப்பே இல்ல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்க நினைச்சா உங்க அப்பாவே உங்களை பாராட்டுற அளவுக்கு பெருசா முன்னேறி காட்டலாம். அப்பா
நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கும் திறமை இருக்கு, தகுதி இருக்குன்னு அவரு முன்னாடி சாதிச்சு காட்டலாம். அப்படி சாதிச்சுட்டா நிச்சயமா அவர் வருத்தப்பட மாட்டாரு, பெருமைதான் படுவாரு. என்னங்க, சாதிப்போங்கிற நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் அப்பாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நம்பிக்கை இருக்கா இல்லையா அத சொல்லுங்க. நீ பேசுன கேட்ட நிஜமாவே நம்பிக்கை வந்திருக்கு. இதே நம்பிக்கையோட அப்பா கிட்ட போய் பேசுங்க. அவர் சரின்னு சம்மதிக்கிற வரைக்கும் விடாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா பேசுறேன், கொஞ்சம் டைம் கொடு. நேரம் பார்த்து பேசி அப்பாட்ட பெர்மிஷன் வாங்குறேன். குட் பாய், போங்க. இன்னொரு விஷயம், என்ன மாதிரி வருங்கால தொழிலதிபரோட மனசு நோக்கிற மாதிரி தத்தி பெட்டி கடை வேர்க்கடலைன்னு சொல்லி ஹாஷ் வாஸ் யூஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கூலா சொல்லு, புரிஞ்சுப்பேன். சரி, போங்க. அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க புவனா விஷயத்துல எப்படி வேணா இருங்க, நான் அப்ஜெக்ஷனே பண்ணல. ஆனா பாவம் அந்த பிரபாகர், அவனை போய் கை நீட்டி அடிச்சிட்டீங்களே. தப்பா பேசினா அடி கிடைக்குங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும் சகோதரி. நான் அவனுக்கு நல்லதா ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கேன் இலவசமா. இனிமே பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் சொல்லி தராத அடி சொல்லி தரோம். பேசினது தப்புன்னு பொறுமையா சொல்லிருக்கலாமே. பாவம் சின்ன பையன், அவனை போய். ஊசி சின்னதா இருந்தாலும் குத்துனா வலிக்கும் சகோதரி. என் வயசு என்ன அவன் வயசு என்ன? என் உருவத்துல பாதி கூட கிடையாது. ஊதுனா செத்து போற மாதிரி இருந்துகிட்டு அவன் என்ன பார்த்து பொறுக்கி ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்றவன் சொல்றான். அடிச்சு அடி கூட வலிக்காது, ஆனா சொன்ன வார்த்தை குத்துக்கிட்டே இருக்கும். உங்க வேதனை எனக்கு புரியுது. அவன் அப்படி பேசிருக்க கூடாது, தப்புதான். தப்புன்னு தெரிஞ்சு தட்டி கேட்காம சும்மா நின்னுகிட்டு இருந்தீங்க பாருங்க, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. என் சகோதரனை பேச நீ யாருடான்னு அவன் சட்டையை பிடிச்சி அடிச்சிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீங்க எனக்காக பொங்கி எழுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டீங்களே. சாரி தர்மன், அவன் வயசுல எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் அடிபட்டு கலங்கி நின்னதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. சபாஷ், சொந்தத்துக்குள்ள சொந்தம்னு ஒன்னா சேர்ந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். எப்ப இந்த சகோதரனை விட புருஷனோட மகன் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் செத்து போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க சகோதரி, இனிமே உங்க குடும்ப விவகாரத்தை நீங்களே பாத்துக்கங்க. ஒரு நிமிஷம், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதுக்காக வருத்தப்படுறேன். வாங்க ப்ளீஸ். சகோதரி, நான் வேலை பார்க்கறது பணத்துக்காக இல்ல, நியாயத்துக்காக தான். ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, கௌரவமும் இருக்கு. என் தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் சார்பா பேசாம அந்த பொடி பையன் மரியாதை தெரியாதவன் அவன் சார்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஏன் காலையில வாரி விடுறீங்க? சச்சா, பாசமாவது மண்ணாவது அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்போ புவனாவை ஜெயிக்கணும்னு இன்னும் அதே வைராக்கியத்தோட தான் இருக்கீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சபாஷ், என் நெஞ்சில பாலை வாத்தீங்க. ஆனா சகோதரி, அந்த வைராக்கியத்தை நெருப்பு மாதிரி அப்படியே காப்பாத்திட்டு வந்தா மட்டும் போதாது. நாம எதை நினைச்சோமோ அதை சாதிச்சு காட்டணும். ஒரு சின்ன பையன் என்ன பார்த்து எப்ப தைரியமா பேசிட்டானோ அப்பவே அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா நாம தோத்து போயிடுவோம் சகோதரி. தாமதிக்காம நாம எதையாவது பண்ணி ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன் சகோதரி. அந்த வைத்தியர் ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே புவனாவுக்கு நெருக்கடியை கொடுத்து நாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல வேணாம், அவசரப்படாதீங்க. என்னாச்சு சகோதரி, எதனால வேண்டாங்கிறீங்க? வைத்தியர் ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இதுதான் சாதகமான நேரம். இப்ப ஏதாவது பண்ணாதான் நமக்கு நல்லது. என்ன பேசுறீங்க நீங்க? அவரே ஹார்ட் அட்டாக் வந்து முடியாம படுத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல போய் பிரச்சனை பண்ண சொல்றீங்களா? காசுக்காக கருணை இல்லாம நடந்துக்கிறது தப்பு தர்மன். கருணை, அன்பு, பாசம், கருணை. உங்களை மாதிரி அப்பாவி பொண்ணுங்க ஆம்பளைங்க கிட்ட எப்படி தோத்து போறாங்கங்கிறீங்க? துரோகம் பண்ண ஆம்பளைக்கும் கருணை காட்டுற மனசு இருக்கு பாருங்க, அது இருக்கிற வரைக்கும் பொம்பளைங்களால ஜெயிக்கவே முடியாது. என் பேச்ச கேளுங்க சகோதரி. கருணை காட்டுற அளவுக்கு அவங்க ஒன்றும் யோக்கியமானவங்க கிடையாது. நீங்க காட்டுற அதே கருணையை அவங்க காட்டி இருந்தா உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எப்போ அவங்க பிரிச்சு கொடுத்துருக்கணும்ல. பிரச்சனையும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காதே. எல்லாம் சரிங்க, பணத்துக்காக ஒரு உயிரோட விளையாட முடியாது. அந்த அளவுக்கு நான் கல்லஞ்சக்காரியும் இல்ல. கொஞ்ச நாள் போட்டோம், அவர் குணமானதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். தப்பு பண்றீங்க சகோதரி. புலி வாழை புடிச்சிட்டா
அது சாகுற வரைக்கும் போராடி தான் ஆகணும். விடவே கூடாது. ஐயோ பாவம் புலிக்கு பசிக்குமேனு விட்டீங்க, அது ஆளா உங்களை தான் அடிச்சு கொள்ளும். இப்ப வைத்தியர் ஐயா அடிபட்ட புலியா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாரு. பரிதாபப்பட்டு நீங்களே நடக்க வேண்டிய நல்லதை நாசம் பண்ணிடாதீங்க. இல்ல தர்மன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு மனசு கேட்கல. கொஞ்ச நாளைக்கு இதை ஆற போடுவோம். நீங்க பேசுறத பார்த்தா பாவம் பார்த்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராயிட்டீங்க இல்லையா? நீங்க வேணா கருணையின் உருவமா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு எடுத்த காரியத்தை முடிக்கணும். அது வரைக்கும் இந்த தர்ம ஓய மாட்டேன். எனக்கு எடுத்த காரியத்தை முடிக்கணும். அது வரைக்கும் இந்த தர்ம ஓய மாட்டேன். சம்பந்தப்பட்ட நானே பொறுமையா இருக்கலாங்கிற, நீங்க எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? ஏன் சகோதரி, நான் மட்டும் மனுஷன் இல்லையா? எனக்கு மட்டும் கோவம் வராதா? புவனா உங்களுக்கு மட்டும் எதிரி கிடையாது, இந்த தர்மனுக்கும் தான். அவளால என் தம்பிங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. போலீஸ்க்கு பயந்து ஓட வச்சு என்னையும் அவாசிக்கப்படுத்திருக்கா. நீங்க வேணா பாசத்துக்கு கட்டுப்பட்டு அது எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனா இந்த தர்ம அதை மறக்க மாட்டான். அப்படி மறந்துட்டா அது என் தம்பிங்களுக்கு செய்யற துரோகம் ஆயிடும். நீங்க திரும்பவும் தேவையில்லாம கோவப்படுறீங்க. பேசி சமாதானம் பண்ண பாக்காதீங்க. நான் ஒன்னும் அடுப்புல இருக்கிற நெருப்பு மாதிரி இல்ல அணைக்கிறதுக்கு. அப்படி இல்ல தர்மன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கன்னு தான் சொல்றேன். உடனே அவங்க கூட சமரசமா போயிடுவேன்னு சொல்றீங்களே. அதுக்குள்ள சகோதரி, சண்டையில அடிபட்டவனை விட சமாதானத்துக்கு போய் அடிபட்டவன் தான் ரொம்ப அதிகம். நீங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு சமாதானமா போயிட்டா அப்புறம் ஏன் மரியாதைக்கு பங்கம் வந்துருமே. சாச்சா, அந்த மாதிரி சமாதானமா போகிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. இன்னைக்கு அவர் முடியாம இருக்கலாம், ஆனா அவர் பண்ண துரோகத்தை எப்படி மறக்க முடியும்? நீங்க உங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதை அவ்வளவு சீக்கிரமா விட்டு தர மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். அவளால நான் அனுபவிச்ச வேதனைய என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த வேதனையை அவ்வளவு அனுபவிச்சே தீரணும். நானும் என் உழைப்பு, பணம், நேரம் எல்லாத்தையும் இதுல போட்டிருக்கேன். இதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தேடி வந்த எத்தனையோ வேலைகளை மறுத்திருக்கேன். அந்த இழப்புக்கும் உழைப்புக்கும் ஏத்த பலனை அனுபவிக்கலன்னா நானும் என் தம்பிங்களும் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. உங்க வைத்தியர் ஐயாவும் நானும் ஒண்ணுதான் சகோதரி. ஆளு செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, வைத்தியம்னு பார்த்தா பேசினதுக்கு உண்டான கூலியை கொடுத்துதான் ஆகணும். நீங்க புவனா கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சாலும் சரி, சமாதானமா போனாலும் சரி, பேசின தொகை என் கைக்கு வந்தாகணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? சொத்தை வாங்கி கொடுத்தா அதுல ஒரு பங்கு தரதா தானே பேச்சு. இல்லன்னா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதனாலதான் சொல்றேன், சமாதானமா போலான்னு உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பவே மறந்துருங்க. எனக்கு தெரியாம சமரசமா போறது, சமாதானமா ஆகிறது, இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. என்ன மீறி எனக்கு தெரியாம எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. அப்படி எனக்கு தெரியாம நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, சகோதரின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன் சகோதரி. வாழ்க பாரதம். பாத்தீங்களா, பூச்சி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய கடையை மேனேஜ் பண்றா. பெட்டி கடையிலேயே பிறந்து வளர்ந்தவ மாதிரி பிசினஸ் பண்றா. கொஞ்சம் இருங்க, ஆத்தாவ ஒரு ஓட்டு ஓட்டுவோம். என்ன இருங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஏய் தீபா, இப்ப பாத்தீங்கன்னா நாம இருக்கிறது இந்தியாவுல, தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற ஒரு பிரபலமான ப்ரொவிஷன் ஸ்டோர். இது ஆசியாவிலேயே பெரிய கடைன்னு சொல்லுவாங்க. இது நிர்வகிச்சுட்டு வர்றது ஒரு பெண். அவங்களுக்கு கல்யாணமாகி 7-8 குழந்தைங்க இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல? ஏய் என்னடி குழப்ப உனக்கு? ஏய் வணக்கம் முதலாளியம்மா, ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது யாரு புதுசா குள்ளா இல்லாத கோமாளி மாதிரி? சொல்லுங்க முதலாளியம்மா, உங்க வெற்றியின் ரகசியம், அந்த ஃபார்முலா என்னன்னு சொன்னீங்கன்னா நேயர்கள் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஓ, நீங்களும் வந்திருக்கீங்களா? அதனால தான் இவ இந்த ஆட்டம் போடுறா. வணக்கம் முதலாளியம்மா. நீங்களுமா? இங்க நான் முதலாளி இல்ல, சுதாக்கா தான் முதலாளி. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. காசை வாங்கி கல்லையில போடுறவங்கள தான் நாங்க முதலாளின்னு கூப்பிடுவோம். எங்க பாட்டியும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
மூக்கு அழகா இருந்தா முதலாளிங்கிறோம். அப்போ நாக்கு நீளமாக இருந்தால் நாட்டாமையா? ஆமாடி, இங்க நான் தான் முதலாளி. அப்போ நான் சின்ன முதலாளி. நான் துபாய் மினிஸ்டர். இல்ல அமெரிக்க ஜனாதிபதி.